நீ என்னதான் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிச்சு சொத்து சேர்த்து எல்லாம் பண்ணாலும் சரி, மனுஷன் நேயம் அங்கே இல்லை. உன்னால் யாருக்கும் உதவி பண்ணல. நீ அங்கே ஸ்டேட்டஸை பார்க்குற ஒரு மனுஷனாக நீ மதிக்கலை, உனக்கு ஈக்குவலாக நீ நடத்தலைன்னு நினச்சிக்கோயேன். நான் இன்றைக்கி சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு நிலநடுக்கம் வரலாம், வீடு இடிஞ்சு விழலாங்க, சுனாமியே வரலாங்க, இருக்கிற இடம் தெரியாமல் போயிடலாங்க. சப்போஸ் உயிர் பொழைச்சிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன். நம்ம செய்கிற புண்ணியம் இருக்குது பார்த்தீங்களா? உங்ககிட்ட ஒரு 2 ரூபா இருந்தால் 1 ரூபா கொடுத்துட்டு 1 ரூபா வச்சுக்கிறீங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், 2 பேர் சாப்பாடை ஒரு ஆளால் சாப்பிட முடியாது. ஆனால் ஒருத்தருடைய சாப்பாடை ஒரு 10 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்லாங்க. அதுதாங்க மனித நேயத்தோடு நம்ம இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். எந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் நம்ம நல்லா இருப்போம். சாப்பாடே இல்லாத இடத்துல கூட நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம செய்கிற புண்ணியம். தயவு செஞ்சு புண்ணியத்தை சேர்க்க பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.